அடிக்கிற வெயிலுக்கு கம்ஃபர்டபுளாவும், கியூட்டாவும் இருக்கிற மாதிரி எப்படி நீங்க டெய்லி ரெடி ஆகலாம் அப்படின்றத குயிக்கா இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். லெட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் சன்ஸ்கிரீன். நாங்க காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் லிங்க்ஸ் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். இப்ப நைக்கால உங்களுக்கு சேல் வேற வரப்போது. ஸோ இந்த டைம்ல வந்து உங்களுக்கு தேவையானது, பிடிச்சதுன்றது ஏதாவது நீங்க வாங்கிக்கோங்க. ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் என்னுடைய கார்ட்ல போட ஆரம்பிச்சுட்டேன். ஸோ நீங்களும் வந்து போட்டு வச்சுக்கோங்க. சேல் ஆரம்பிச்ச உடனே நீங்க வாங்கிக்கோங்க. நான் வந்து முகம் கழுவிட்டு மாய்ஸ்சரைசர் கூட எதுவும் போடல. டைரக்ட்டா சன்ஸ்கிரீன் போடுறேன். இந்த டாட் அண்ட் கியோட சன்ஸ்கிரீன் வந்து ஆக்சுவலா ஹைட்ரேட்டிங்காவும் இருக்கு. இதுலயே வைட்டமின் சியும் இருக்கு. ஸோ என்னைக்காவது இஃப் ஐ வாண்ட் டு ஃபீல் லைட் ஆர் ரொம்ப நேரம் வெயில் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண போறோம். எக்ஸ்ட்ரா லேயரிங்லாம் நெறைய பண்ண வேணாம். சிம்பிளா வச்சுப்போம். மினிமலா வச்சுப்போம். ஸ்கின்ன பிரீதபிளா இருக்கிற மாதிரி பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரினா ஒரு நல்ல ஹைட்ரேட்டிங் சன்ஸ்கிரீன் மட்டுமே போதும். ஸோ பேர் ஸ்கின்ல ஃப்ரெஷ்லி வாஷ்ட் ஸ்கின்ல ஐம் ஜஸ்ட் யூசிங் இந்த சன்ஸ்கிரீன். ஓகே. இதுல SPF 50+ அண்ட் PA 4+ ரேட்டிங்கோட இருக்கு. நவ் லெட் திஸ் செட்டில். மீன்வைல் என்ன பண்ண போறேன்னா, என்னோட லிப்ஸ் முடிச்சிட போறேன். இந்த ஸ்டைலிங் அப்படின்றது சொல்றேன்ல, அது வந்து என்ன ட்ரெஸ் பண்றோம், எப்படி கிளம்புறோம், என்ன அக்கேஷனுக்கு எப்படி நம்ம வந்துட்டு பிரசன்ட் பண்றோம் நம்ம அப்படின்றது வந்து இருக்கு. ஓகே. நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ உங்களுக்கு சம்மர்ல இஃப் யூ வாண்ட் டு ஃபீல் கம்ஃபர்டபுள் அண்ட் ஆல்சோ கியூட் அப்படின்னா ட்ரை வேரிங் இந்த மாதிரி காட்டன் குர்தாஸ். ஓகே. ஹேர் ஸ்டைல் வந்து இட் டிபெண்ட்ஸ். ஏன்னா நான் பார்த்திருக்கேன் நல்லா வெயில்லையும் ஃப்ரீ ஹேர் ஃப்ளோ ஹேர்லாம் விட்டுட்டு போறவங்க ஜாலியா கம்ஃபர்டபுளா இருக்கிறவங்க நான் பார்த்திருக்கேன். நான் இண்டோர்லயே இருக்க போறேன். நான் மட்டும்தான் வந்துட்டு ஃப்ரீ ஹேர் இந்த மாதிரி லூஸ் ஹேர் இன்னைக்கு வீடியோக்காக இப்படி நான் உட்கார்ந்திருக்கேன். அப்படி இல்லைன்னா எடுத்து ஒரு போனி. ஓகே. பட் this has been my go-to favorite presenting or getting ready these days. என்னன்னா நல்ல ஒரு காட்டன் ட்ரெடிஷ்னல் வேர் மாதிரி ஒரு ட்ரெஸ் வித் நைஸ் லைட் வெயிட் பட் பிக் ஜும்காஸ் மாதிரியான கம்மல்ஸ், போல்டு லிப்ஸ், போல்டு ஐஸ். போல்டு வந்து ஐஸ் இட் டிபெண்ட்ஸ். பட் டெஃபினட்டா போல்டு லிப்ஸ். ஏன்னா போல்டு லிப்ஸ் நீங்க போகும்போது மேக்கப் நிறைய நீங்க ஜாஸ்தியா போகணுன்றது அவசியம் கிடையாது. அந்த ஹோல் கான்சென்ட்ரேஷன் வந்து அழகா உங்க லிப்ஸ் தான் வந்துட்டு ஃபோக்கஸ் ஆக போகுது. ஸோ நீங்க பேஸ் வந்து ரொம்ப மினிமலா வச்சுக்கலாம். த்ரூஅவுட் த டே வேரபிளா இருக்கிறதுக்கு அதுவே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ நல்ல ஒரு ரெட் கலர் லிப்ஸ்டிக் நான் வந்து போட்டுக்கிறேன். நான் இந்த ப்ரௌனோட மிக்ஸ் பண்ண அது கொஞ்சம் மெரூன் ஆயிட்டே இருக்கு. லெட் மீ ஜஸ்ட் டாப் அந்த லிப்ஸ்டிக் ஆஸ் ஐ கோ. சென்டர்ல மட்டும் எனக்கு அந்த போல்டான ரெட் கலர் வந்து தெரியணும். போல்டுன்னு சொல்ல மாட்டேன், பிரைட் மேபி. மம் பண்ணாம பாத்துக்கிறேன். பேசிட்டே பண்ணதுனால கொஞ்சம் கன்றாவியா நான் என்னுடைய லிப் லைன் பண்ணிருக்கேன். அதை மட்டும் நம்ம இக்னோர் பண்ணிட போறோம். இப்போ நம்ம ஐப்ரோஸ் பண்ணிட போறோம். இந்த மாதிரி லிப்ஸ் போல்டா வச்சுட்டு உங்களுடைய ஐப்ரோஸ் அண்ட் ஐ மேக்கப் நீங்க கொஞ்சம் பார்த்து ஒரு 70-80% முடிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஏரியாஸ் உங்களுக்கு ஈஸியா ஸ்வெட் ஆகுற ஜோன் கிடையாது. ஸோ நீங்க வெயில்ல போறீங்க அலையிறீங்க அப்படின்னா கூட அது வந்து அன்பாதர்டா தான் இருக்க போது. கிளைமேட்னால எதுவும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரப்போறது கிடையாது. இப்போ இந்த ஸ்விஸ் பியூட்டியோட 2-in-1 ப்ராடக்ட்ல ஒரு ஜெல் ப்ராடக்ட் இருக்கு. அதை நீங்க வைக்கிறீங்கன்னா இன்கேஸ் மழை திடீர்னு பெய்யுதுனாலும் இதுக்கு அது வாட்டர் ப்ரூஃபாக தான் வந்துட்டு மெயின்டைன் ஆக போகுது உங்கள் ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இப்படி பண்ணும்போது ஏன் உங்களை நான் ஃபர்ஸ்ட்டு லிப்ஸ் அண்ட் ஐப்ரோஸ் பண்ண சொல்கிறேன்னா, இது 2 நீங்கள் பாதி முடிச்ச உடனேவே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகே, எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு நம்மளுடைய மேக்கப் இன்னைக்கு வந்து பண்ண போகிறோம் அப்படின்றது ஃபார் த ஃபேஸ். ஓகேவா? ஸோ அதில் ஒரு கண்ட்ரோல் வேணும் அப்படின்றதுனால தான் ஃபர்ஸ்ட் இந்த வேலைகளை முடிச்சிடுறோம். நான் என்னோட ஐ மேக்கப் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு பேஸ் லைட்டா நான் வந்து போட்டுக்க போறேன். ஐ ஹவ் பீன் என்ஜாயிங் ஸ்கின் டின்ட்ஸ் அண்ட் டிண்டட் சன்ஸ்கிரீன்ஸ்லாம். அதுல இந்த கீரோவோட ஸ்கின் டின்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிட்டு இருக்கு. இதுல SPF 35 அண்ட் PA 3+ ரேட்டிங் இருக்கு. இதுல ஹைலரானிக் ஆசிடும் இருக்கு. இந்த கவரேஜ் வந்து மினிமமா இருக்கு. நான் கொஞ்சம் தான் வந்து எடுத்துக்க போறேன். இதை எடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா ஃபுல் ஃபேஸ் பெயிண்ட் அடிக்கிறது அதெல்லாம் கிடையாது. ஐ நோ வேர் ஐ ஸ்வெட். அந்த ஏரியாஸ்லாம் நான் மோஸ்டா டச் பண்ண போறது கிடையாது. ஸோ ஐ பேசிக்கலா ஸ்வெட் இந்த சைட்ஸ், ஐ சுத்தி இருக்க ஏரியா அங்கெல்லாம் நான் நிறைய ப்ராடக்ட் போட போறது கிடையாது. மேஜரான ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த ஃபேஸோட சென்டருக்கு போகுது. அப்புறம் கொஞ்சம் அந்த கலரை வந்து ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி ஆக்குறதுக்கு வாய் சுத்தி இருக்க ஏரியா, இந்த நெத்தியோட சைட்ஸ், அதாவது இந்த ஸ்வெட் ஆகுற ஜோன்ஸ் எல்லாம் வந்து போட்டுக்கிறேன். ரொம்ப லைட்டா தான் போடுறேன் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து வேர்க்கும் போது ப்ராடக்ட் கரைஞ்சாலும் பெருசா உங்களுக்கு ஐயோ முகத்துல இருக்க மேக்கப்லாம் கரைஞ்சு ஓடுதே அப்படின்ற ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்க போறதுக்காக அது ஒரு மாதிரி குழன்னு ஒரு கூயி மெஸ்ஸா ஆகாம வந்து பாத்துக்க போகுது. ஓகே. ஸோ திஸ் இஸ் மை பேஸ். இப்போ சப்போஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், என்னுடைய டார்க் சர்க்கிள்ஸ் கொஞ்சம் டார்க்கா இருக்கு, இன்னைக்கு எனக்கு ஆக்சுவலா அப்படிதான் ஃபீல் ஆகுது, அதனால இது ஓகேவா. அண்ட் இது எப்பயுமே கிடையாது, எப்பயாவது தான். என்னுடைய எலைகளோட
கன்சீலர். இத வந்து கொஞ்சமா என்னுடைய கண்ணு கீழ இப்படி போட்டுக்கிறேன். ஸோ கண்ணு கீழ நீங்க வந்து ஒரு 70% ஈவன் டோனா ஆக்கிடுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பாதி வேலை முடிஞ்சது. அதுவும் இந்த மாதிரி டெய்லி லுக் குயிக்கான ஆஃபீஸ், காலேஜ், அவுட்டிங் லுக்லாம் பண்ணும்போது இதுவே மோர் தேன் எனஃப். நீங்க கேட்கலாம், ஏன் இங்கெல்லாம் ப்ராடக்ட் போட மாட்டீங்க? நான் என்னுடைய ஸ்கின்னா அப்படியே தான் நான் வந்து காமிக்க போறேன். ஃபுல் டே பிரசன்டபிளாவும் ஃப்ரெஷ்ஷாவும் தெரியறதுக்காக இந்த டார்க் சர்க்கிளை மறைக்கிறேன். அதை மறைச்சாலே எனக்கு வந்து எல்லாருக்குமே வந்து பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. Okay, இப்ப பவுடர் வச்சு இதை செட் பண்ணியே ஆகிறோம். நீங்க உங்களுக்கு blush போடுற ஒரு ஆள் அப்படின்னா go ahead and apply blush. நான் வந்து blush விரும்பி கிடையாது. I like my cheeks அப்படியே நேச்சுரலா இருக்கிறது. பட் I like to apply thick layer of compact. எனக்கு oily skin. இது வந்து என்னுடைய இந்த அண்டர் ஏரியாவை மேட்டா பார்த்துக்கும் த்ரூ அவுட் த டே. ப்ராடக்ட் அங்கேயே தான் இருக்க போகுது. இந்த இடம் எனக்கு ஜென்ரலா வந்து வேர்க்காதுன்றதுனால எனக்கு பிரச்சனையும் கிடையாது. ஸோ ப்ராடக்டை இந்த மாதிரி பேன்ல இருந்து எடுத்து நான் என்னுடைய அண்டர் ஏரியாவை செட் பண்றேன். அப்புறம் பேனை மூடிட்டு ஸ்பஞ்சில் என்ன மீதி இருக்கோ அது மட்டும்தான் வில் கோ டு த ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸ். இவ்வளவுதான். திஸ் இஸ் வாட் ஐ பேசிக்லி டூ. அப்புறம் சம்டைம்ஸ் இஃப் ஐ ஃபீல் லைக் இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் க்ளோஸ்ட் காலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன், முடி விரிச்சு விட்டுருக்கேன், ஜும்கா போட்டிருக்கேன், நல்ல ஒரு போல்டான லிப் போட்டிருக்கேன். இப்போ வந்து என்னுடைய வாய் சுற்றி இருக்க பிக்மெண்டேஷன் எனக்கு அவ்வளோ தெரியாது. ஓகே, ஏன்னா எனக்கு வந்து கழுத்துல இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்டேஷன், அப்புறம் முகத்துல இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன் எல்லாமே தெரியும். நான் சப்போஸ் ஒரு லூஸ் பெரிய நெக் ட்ரெஸ் போட்டிருக்கேன், முடியை வந்து டை பண்ணி மேலே போட்டிருக்கேன் அப்படின்னா அப்போ எனக்கு இந்த பிக்மெண்டேஷன் கொஞ்சம் மறைச்சே ஆகணும், இல்லைன்னா கிரேயா தெரியும். அந்த கிரேயா தெரியாம இருக்கிறதுக்கு ஐ ஹாவ் திஸ் ப்ராடக்ட் ஃப்ரம் மேக். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட் தான். ஆனா நீங்க வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒரு நல்ல பிரான்சர் வச்சுக்கலாம். இந்த மேக்கப் ரெவல்யூஷனுடைய பிரான்சர் கூட they will work fine. என்னன்னா அந்த பவுடர் வந்து கொஞ்சம் ஆரஞ்சு அண்டர் டோன்ல இருக்கணும். எப்படி நம்ம ஆரஞ்சு கரெக்டர்லாம் போட்டுட்டு நம்ம வந்து நம்மளுடைய மேக்கப் வந்து பண்றோம், அது மாதிரி ஜஸ்ட் பவுடர்ல மட்டுமே இந்த ஆரஞ்சு டோன் இருக்கிறது இட் வில் பேலன்ஸ் அவுட் அந்த பிக்மெண்டேஷன், கிரே ஆக்காம பாத்துக்கும். ஸோ இந்த வாயை சுத்தி இருக்க அந்த ஏரியால லைட்டா இந்த பவுடரை இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுவேன். இதே என்னுடைய பிரான்சர் மாதிரியும் லைட்டா சைட்ஸ்ல போடுவேன். அண்ட் எனக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்றதுனால இது ஒரு ஃப்ரெஷ் மேட் லுக் வித் கொஞ்சம் கவரேஜும் கொடுக்கும். அண்ட் இன் மேக்கோட ப்ராடக்ட் காஸ்ட்லின்னு சொன்னால இட் இஸ் பர்த் எவ்ரி சிங்கிள் பென்னி. நிறைய நாள் வரும், லைட்டா போட்டாலே போதும், கவரேஜ் சூப்பரா இருக்கும், லைட் வெயிட்டா இருக்கும், போட்டது போட்ட மாதிரியே வந்து தெரியாது. ஸோ இது நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் ஏதாவது ஒரு டெய்லி ஆன் த கோ எடுத்து போட்டு போற மாதிரியான ஒரு பவுடர் ஃபவுண்டேஷன் சிச்சுவேஷன் மாதிரி நீங்க பேஸ் கூட எதுவும் போடாம இது மட்டுமே தாராளமா போட்டுக்கலாம். நம்ம ஐஸை முடிப்போம். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட் ஃப்ரம் டிப்ஸி பியூட்டி. ஒரு சைடு யூ ஹாவ் தி ஸ்கெட்ச் லைனர் அண்ட் ஒரு சைடு யூ ஹாவ் இந்த மாதிரி ஒரு காஜல். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த காஜல்ல லைட்டா என்னுடைய வாட்டர் லைன்ல போடுறேன். இந்த ஐ மேக்கப் இருக்குல்ல, இந்த காஜல் போடுறது, ஐ லைனர், ஐ ஷேடோ, மஸ்காரா, இது வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். நான் உங்களை வந்து லிட்ரலா இதை மட்டும் பண்ணுங்கன்னு வலியுறுத்துறது என்னன்னா, போல்டான லிப்ஸ்டிக், நல்ல போல்டா உங்களோட ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. இது ரெண்டு மட்டும் நான் உங்களை வந்து லிட்ரலா வந்து வலியுறுத்துறேன் பண்ணுங்க அப்படின்றது. இதெல்லாம் வந்து ஆப்ஷனல். ஓகே, எனக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப மினிமலா சட்டிலா என்னுடைய ஐஸை வந்து டிஃபைன் பண்ணிக்கிறது பிடிக்கும். லைக் ஐ லைன் பண்ணிட்டு ஒரே ஒரு லைன் காஜல் மட்டும் வைக்கிறது. ஏன்னா நான் லிப்ஸ் வந்து போல்டா போறேன், பொதுவாக சொல்லுவாங்கல்ல லிப்ஸ் போல்டா போனா ஐ மேக்கப் சட்டிலா இருக்கணும்னு, அந்த கான்செப்ட் தான். நான் ப்ரௌன் ஸ்கின்ல இருக்கேன் அப்படின்றதுனால ஐஸ் ரொம்ப நான் வந்து காஜல் வைக்காமலாம் விடுறேன் அப்படின்னா ரொம்ப நேக்கடா இருக்கும், எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்துல அது வந்து கொஞ்சம் சிக்காவும் தெரியும். ஸோ ரொம்ப லைட்டா சட்டிலா நான் வந்து இந்த வேலையை பண்ணிப்பேன். அப்போ வந்து எனக்கு ஐஸும் டிஃபைன்டா இருக்கும், ஆனா அந்த அளவுக்கு வைப்ரண்டா இருக்காது. இப்போ சின்ஸ் ஐவ் காட்டன் சம் வெயிட், என்னுடைய கண்டங்கள்லாம் போட்டிருக்குன்றதுனால ஐஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கிறது வந்து பிடிக்கும். அதுக்கே எனக்கு மஸ்காரா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ மஸ்காரா மோஸ்டா நான் கேர்ள் பண்ண மாட்டேன் என்னுடைய லேஷஸ். எனக்காவது ரேரா இஃப் ஐ ஃபீல் லைக் டூயிங் இட் அதை நான் பண்ணிப்பேன். அது பண்ணா இன்னுமே கொஞ்சம் ஓப்பன் டப்பா வந்து தெரியும். அண்ட் தென் டெஃபினட்டா ஐ புட் மை மஸ்காரா ஆன் மை லோவர் லேஷஸும். அது ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு ப்ராப்பரான கோஹேசிவான ஒரு ஐ எஃபெக்ட் வந்து கொடுக்கும். இல்லைன்னா மேல மட்டும் குச்சி குச்சியா உங்களுடைய லேஷஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, அப்புறம் நம்ம கொஞ்சம் செமி ட்ரெடிஷ்னல் வைப்ல இருக்கோம் அப்படின்றதுனால ஒரு குட்டி பொட்டு, இந்த குட்டி பொட்டு இருக்குல்ல, இந்த குட்டி குட்டி பொட்டுகள், டாட்டுகள் that I usually wear. இது வந்து நான் என்னோட லோக்கல் ஃபேன்சி ஸ்டோர்ல வாங்கினது. ஐயோ ஒட்டிக்கோ, இதுக்கு லிங்க்லாம் கிடையாது, பட் ஐ ரியலி லைக் இட். ஏன்னா என்னுடைய ஸ்கின் டோனுக்கு இது வந்து இருக்கு. ஆனா மாதிரி இருக்கும், எனக்கு இந்த மாதிரி பொட்டு வைக்கிறது தான் பிடிக்கும். பிளாக் விட பிளாக் கூட பிடிக்கும், பட் பிளாக்குமே எனக்கு ரொம்ப சின்னதா வைக்கிறது தான் வந்து பிடிக்கும். அண்ட் திஸ் இஸ் தி ஃபைனல் லுக். ஐ எம் டெல்லிங் யூ, இது மட்டும் நீங்க இப்படி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சம்மருக்கு முக்கியமா ரொம்ப மினிமலா லைட்டா வேரபிளா கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரியான ஒரு லுக்கா இருக்கும். அண்ட் ஒரு லாஸ்ட் ஸ்டெப்பா ஐ ஆல்சோ லைக் டு அப்ளை கொஞ்சம் செட்டிங் ஸ்ப்ரே, ஒரு நல்ல ஹைட்ரேட்டிங் செட்டிங் ஸ்ப்ரே. திஸ் ஒன் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி.
இட் இஸ் ஹைட்ரேட்டிங். இட் ஆல்சோ லீவ்ஸ் அந்த ஒரு மேட் ஃபினிஷ். இது வந்து இப்போதைக்கு நான் போட்டிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் ஃபேன் வச்சு டக்குன்னு இதை காயவும் வச்சிருவேன். உடனே கையெல்லாம் வச்சு நான் எதுவும் பிளெண்டிங் ஆர் புஷிங் இன் அது மோஸ்டா பண்ண மாட்டேன். சின்ஸ் ஐ ஹாவ் ஆயிலி ஸ்கின், இந்த மாதிரி செட்டிங் ஸ்ப்ரே போட்ட உடனே சம்டைம்ஸ் முகம் ஃபுல்லா வந்து ஜூவியாவோ இல்ல கொஞ்சம் ஈரப்பதமான மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, எப்பயுமே என்னோட லுக் முடிஞ்சதும் இந்த மாதிரி செட்டிங் ஸ்ப்ரே வச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சதும் நான் மறுபடியும் காம்பாக்டை லைட்டா ஒரு வாட்டி காம்பாக்ட் பேன்ல இருந்து எடுத்து இந்த அண்டர் ஏரியாவை நல்லா மேட்டிஃபை பண்ணிப்பேன். எனக்கு இது வந்து என்னுடைய ஸ்கின் டோன்ல இருந்து ஒரு ஷேட் பிரைட்டரா இருக்கிறது இட்ஸ் ஃபைன். அதுவும் முக்கியமா இன்ஸ்டன்டா பார்க்கும்போது ஏன்னா மேக்கப் வந்து டைம் ஆக ஆக செட்டில் ஆகும். ஸோ போடும்போதே நீங்க ரொம்ப நேச்சுரலான லுக்கோட போடுறீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அது செட் ஆகி கொஞ்சம் டல்லா தெரியும். போடும்போது நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஜஸ்ட் ஒரு 1/2 to 1 ஷேட் உங்களுடைய யூசுவல் ப்ரிஃபரன்ஸ் விட அதிகமா இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அது ஒரு half an hourல அழகா செட்டில் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் லுக். ஒரே ஒரு ஃபேவரட்டான சம்மர் ஹேர் ஸ்டைல் ஹேக் நான் வந்து காமிச்சிடுறேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றது, ஐ ஹாவ் இந்த கிளிப், இந்த மாதிரி கிளிப் பார்த்துருக்கீங்களா, வச்சிருக்கீங்களா? ஓல்ட் ஸ்கூல், பட் இதான் வந்து பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். என்னுடைய முடிக்கு வந்து இதுதான் வந்து அழகா பிடிக்கும். ஓகே, ஸோ வாட் ஐ டூ இஸ் ஒண்ணுமே கிடையாது. இப்படி லிட்ரலா இப்படி லூஸா கொஞ்சமா இப்படி எடுத்துப்பேன். இந்த சைடு கொஞ்சம், இந்த சைடு கொஞ்சம் இப்படி எடுத்து இதை இப்படி பின்னாடி எடுத்துட்டு வந்து ஓகே இந்த கிளிப்பை போட்டுருவேன். அவ்வளவுதான். எனக்கு வந்து இந்த முடியல ஃபேஸ் ஃப்ரேமிங் ஃபேஸ் ஃப்ரேமிங் முடியல அப்படி எடுத்து விடுறது பிடிக்கும். ஆனா கம்ஃபர்டபுளா இருக்குமானா கிடையாது. ஸோ நான் அப்படி எடுத்து விடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அது எல்லாம் இப்படி காது பின்னாடி போயிடும். அதுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் லூஸாவும் வால்யூமினஸாவும் இருக்க மாதிரி இருக்கும், கம்ஃபர்டபுளாவும் இருக்கும், முடியும் எதுவும் பெருசா டேமேஜிங்கா இருக்காது. சம்மருக்கு ஒரு அப்ராப்ரியேட்டான ஒரு ஹேர் ஸ்டைல். இது வந்து இந்த மாதிரி செமி ட்ரெடிஷ்னல் எல்லா அவுட்ஃபிட்டுக்குமே ஆக்சுவலா போடலாம். வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் கூட தாராளமா போடலாம். இப்போதைக்கு நான் இதை வந்து கழட்டிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த சம்மர் டைம்ல வந்து மோஸ்டா நீங்க வந்து குர்தாஸ் அண்ட் லினன், காட்டன் சுடிதார் செட் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்றது. இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெசன்டபிளா நீட்டான ஒரு ஃபினிஷ் இருக்கும். இதே நீங்க வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்க்கும் போடலாம், லைக் ஜீன்ஸ் அண்ட் ஏனோ ஷர்ட்ஸ், டாப்ஸ் இதுக்கு பண்ணலாம். ஆனா என்னன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து சட்டிலா இருக்கும். ஃபார் மீ பர்சனலி ஐ ஃபீல் லைக் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் வேர் வந்து சம்மர் டைம்ல நார்மலா மேக்கப் போட்டு வெளியில போகும்போது இன்னுமே கொஞ்சம் எலிவேட்டடா உங்களுடைய லுக்க ஓவரால் சில்அவுட்டை வந்துட்டு எலிவேட்டடா காமிக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ திஸ் இஸ் மை கோ டு ஃபேவரட் சம்மர் ஸ்டைலிங் டிப். இது நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா? பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்துட்டு வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் யூ வில் டெஃபினெட்லி ஃபீல் சூப்பர் கம்ஃபர்டபுளும் கூட. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பை. I just wanna love you, just wanna